ஓகே, வீட்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு ஹார்ட்வேர் கேசிங் அதிகமாக இருந்துச்சு. இந்த கேசிங்கில் இருக்கிற மோட்ரு மிச்சம் எல்லா காம்போனன்ட்ஸும் நான் எடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, இது எதுக்காச்சும் தேவைப்படும்னு எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற நிலைமை ஆச்சு. ஒரு இது யூடியூப்பில் பார்த்தேன், வேறு ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. அது வந்து சிலிக்கா கார்பைடும் சோடியம் சிலிக்கேட்டும் வச்சு பண்ணியிருந்தாங்க. இது மற்ற செராமிக் மாதிரி இல்லாமல் ஆக்சசபிள் மெட்டீரியலாக இருந்துச்சு. அதனால் வந்து டக்குன்னு இதை ஆர்டர் போட்டு சிலிக்கா கார்பைடு ஆர்டர் போட்டு சோடியம் சிலிக்கேட் ஆர்டர் போட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிலிக்கா கார்பைடும் சோடியம் சிலிக்கேட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வெயிட் மிஷின் ஒன்று சின்னதாக ஒன்று வாங்கியிருந்தேன். அதில் நம்ம இது பண்ணிப்போம். அதாவது பார்த்திங்கன்னா 92% சோடியம் சிலிக்கா கார்பைடும் 8% சோடியம் சிலிக்கேட்டும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம போடணும். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சோடியம் சிலிக்கேட் லைட்டாக 8% மட்டும் போடுறதுனால உங்களுக்கு வந்து அந்த போல்ட் வச்சு அழுத்துறப்போ தெரியும், அந்த காம்பேக்ட் ஆகும். அவ்வளோதான் அதோட ஸ்டிக்கினஸ்ஸே இருக்கும். அதை தாண்டி வந்து ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்காது. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் என்ன பண்ணேன்னா ஒரு ராடு வச்சு சென்டரில் வந்து ஒரு ஸ்க்ரீன் கட்டுற ராடு வச்சு சென்டரில் வச்சு இது வந்து ஒரு க்ரூசிபிள் மாதிரி ஆக்சுவலாக இப்போ நம்ம பண்ணுறது க்ரூசிபிள். இந்த க்ரூசிபிள் பண்ணிவிட்டு தான் இதை வந்து மெல்ட் பண்ண போகிறோம். இந்த க்ரூசிபிள் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த க்ரூசிபிளை வந்து ஹோம்மேட் அவனில் வைக்கிறேன். இந்த அவன் ஒன்றும் இல்லை, ஒரு பல்பெரியும் சுற்றி அலுமினியம் ஃபாயில் சுற்றிருக்கேன். அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 80 to 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அச்சீவ் ஆகும். அவ்வளோ ஹீட்டில் கையில் தொட முடியாதான், சூடாக தான் இருக்கும். இது வந்து இப்போ வந்து அவனில் வச்சிடுறேன். இப்போ அவன்லேருந்து எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டச் பண்ண முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஸ்டிஃபாக இருக்கும். மெட்டீரியல்லாம் ஓரளவுக்கு பிடிச்சிக்கிட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நகத்தால் கீறி பார்த்தப்ப அது உடையலை, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போகணுன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு கில்னு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா செராமிக் பிளாங்கெட்டை வந்து சுற்றி வச்சுருப்பேன். சுற்றி மேலே வந்து கேப்டான் டேப் போட்டிருப்பேன். இதை வந்து நம்ம ஹேண்ட்ஹெல்டு பியூட்டேன் டார்ச் வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். இப்போ பியூட்டேன் டார்ச் வச்சு ஹீட் பண்ணுறப்ப இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக் எரிஞ்சு போயிடும். இது வந்து அப்ளேஷன் டைப் மோல்டுனால் மோல்டே எரிஞ்சு போயிடும். அதாவது அது ஹீட் ஆகிற வரைக்கும் அந்த பார்ட்டை பிடிச்சிட்டு அப்புறம் மோல்டு எரிஞ்சு போயிடும். இந்த அப்ளேஷன் டைப் மோல்டாகவே நான் அதை வச்சுக்கிட்டேன். அந்த ஆல்ரெடி 3D பிரிண்ட் பண்ணி இந்த கேப்சூலை. அப்புறம் அந்த 3D பிரிண்ட் பண்ண பார்ட் எரிஞ்சு போச்சு, ஏன்னா பிளாஸ்டிக் தானே, எரிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த சிலிக்கா கார்பைடு மட்டும் ஹீட் ஆகிட்டே இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு ஹீட் பண்ணோன்னா இது வந்து ஆரஞ்சு கலரில் அப்படியே எரியும். ஆரஞ்சு கலரில் அப்படியே ஒரு க்ளோ ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து ஓகே இனஃபான இது ஹீட் ஆகிருக்கு. அப்படி ஃபஸ்ட்டு சிலிக்கா கார்பைடெலாம் வந்து சிலிக்கான் டை ஆக்சைடு மேட்ரிக்ஸாக மாறி இந்த சிலிக்கா கார்பைடை பிடிச்சிக்கும். நம்ம இதை தாண்டி ஹீட் பண்ணோன்னா சிலிக்கா கார்பைடே வந்து ஒரு லெவலில் மெல்ட் ஆகி 1800 அந்த டிகிரி செல்சியஸில் மெல்ட் ஆகும். பட் இது நான் ஹோம்மேட் கில்னு வந்து அவ்வளோ டெம்பரேச்சர் ரீச் பண்ணாது. 1000 மேக்ஸிமம் 1200 அந்த ரேஞ்சு தான். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு அது போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த ஹார்ட் ட்ரைவ் இதை வந்து ஸ்ட்ரிப் மாதிரி வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, கரெக்டாக அதை வந்து என்னென்னா அதை மெல்ட் பண்ண போகிறோம். மறுபடியும் இந்த சிலிக்கா கார்பைட் க்ரூசிபிள் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து அதில் வந்து அதை ஹீட் பண்ணிவிட்டு இனிஷியலாக அதை ஹீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அடுத்து வந்து உள்ளே அலுமினியம் போட்டால் அதில் அந்த மேலே பெயிண்ட்டு தேவையில்லாத அந்த டஸ்ட்டு இதெல்லாம் வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். பட் பாட்டம் சைடில் தான் அலுமினியம் இருக்கும். இந்த மேலே இருக்கிறத வந்து நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு அலுமினியம் வந்து நம்ம போர் பண்ணலாம். இப்போ வந்து எவ்வளோ அலுமினியம் முடியுமோ அவ்வளோ உள்ளே போட்டுட்டு இது ஒன்ஸ் ஹீட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நான் எடுக்க போகிறேன். இப்போ அதை எடுத்துட்டு நான் வந்து கீழே போர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது மாய்ஸ்சர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மாய்ஸ்சர் இல்லாத மாதிரி இதில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போதைக்கு இது கேஸ்டிங் கிடையாது, ஜஸ்ட்டு நான் என்னால் எவ்வளோ மெல்ட் பண்ண முடியும் அவ்வளோதான் பார்த்தேன். பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம வந்து கேஸ்டிங் ரெடி பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ, பாய்.